இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சுமார் 1,16,00,000 பயனாளிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களுடைய வங்கி கணக்கில் பெற்று வருகிறார்கள். மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் 1,27,000 பயனாளிகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை 1,15,00,000 1,14,00,000 குறைந்திருக்கிறது. அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பணிகளில் சேர்ந்தவர்கள், உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிதாக திருமணமானவர்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனர்கள் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. புதிய பயனர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்தில் விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதியுடைய அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். தற்போது மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு இருக்கும் நிலையில் சில விதிமுறைகளை மட்டும் கடைபிடிக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். ஆண்டு முழுவதும் 3,600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். சொந்தமாக 4 சக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவை இருக்கக்கூடாது என சில தகுதிகளில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரையறைகள் மூலம் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான விண்ணப்பம் பெறப்பட இருக்கிறது. அந்த வகையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் புதிய பயனாளிகள் பெயர் சேர்க்கப்பட்டு ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். முன்னதாக மே முதல் வாரத்தில் இ-சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பயனாளிகள் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறினர். இந்நிலையில் இந்த அறிவிப்பு தற்போது விலகியுள்ளது. இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.